Hello students, நம்ம இந்த 10th சயின்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாடல் தான்ஸ்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படித்து வச்சிருங்கப்பா. இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க இருக்கும் தேர்வில் கண்டிப்பாக பல மாவட்டத்தில் மாணவர் வரப்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி அடுத்தது சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சியாக போகிறோம். ஸோ அதெல்லாம் தவறாமல் தெரிந்து கொள்ள நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூஸை பொறுத்த வரைக்கும் இஃப் த எர்த் shrinks to 50% of its real radius of its mass remaining the same of the weight of a body on the earth will dash. Second one, the eye defect presbyopia can be corrected by dash. Third one, the volume occupied by 4.4 gram of CO2 at STP dash. Fourth one, dash is an important metal to form amalgam. Fifth one, the ender condition is the characteristic features of dash. Sixth one, Krebs cycle takes place in dash. Seventh one, the body of leech as dash. Eighth one, mammals are dash animals. Next part 2 ஸோ பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் ஸோ 2 மார்க்ஸில் எனி 6 எழுதினா போதும். கொஸ்டின் நம்பர் 17 மட்டும் கம்பல்சரி. சரிங்களா? 9th one, differentiate mass and weight, most important question. அதே மாதிரி 10th one, how does an astronaut float in a space shuttle. 11th one, differentiate convex lens and concave lens. 12th one, give any 2 examples for heterodiatomic molecules. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 13th one, give the equation for formation of rust. 14th one, draw and label the structure of oxysomes. 15th one, write the dental formula of rabbit. Most repeated one, important question. Next 16th one, how does leech suck blood from the host. 17th one, calculate the gram molecular mass of CO2. ஓகேங்களா? ஸோ இது அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3 ஸோ பார்ட் 3ல 4 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எனி 4 இருந்தால் போதும். கொஸ்டின் நம்பர் 23 வந்து கம்பல்சரி. ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பசங்க முக்கியமான சந்தேகம் அதை மட்டும் கிளியர் பண்ணி தெளிவாக என்னென்ன, அதாவது ப்ரோ நாளைக்கு நடக்க போகிற எக்ஸாமில் இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படியே வருமா, எல்லாருமே இது படித்தா போதுமா கேட்டிங்க, தெளிவாக சொல்லிடுறேன். இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் 1 4 மாவட்ட மாணவர்களுக்கு அப்படியே வந்துடும், ஒரு மாற்றமும் இல்லாமல். ஆனால் மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் முதல் பல கேள்விகள் வரலாம். ஸோ அதனால் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரை வச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படிச்சுட்டு போயிருங்கப்பா. சரிங்களா? 18th one, what are the types of inertia? Topmost repetitive and important question. Give an example for each type. 19th one, list any 5 properties of light. 20, A is a silvery white metal. A combines with O2 to form B at 800 degrees Celsius. The alloy of A is used in making the aircraft. Find A and B. ஓகேங்களா? 21A, what is the respiratory quotient? P, write a reaction for photosynthesis. அப்புறம் 22, list out the parasitic adaptations in leech. 23, calculate the number of moles in 27 grams of AL. Next B, 1.51 into 10 to the power of 23 molecules of NH4Cl. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்ட் 4 பசங்களா. பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரைப் ராக்கெட் ப்ரொபல்ஷன், டாப் மோஸ்ட் ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உட்பட ஸோ கம்பல்சரி படிக்க வேண்டிய கேள்வி நல்லா படித்து வச்சுருங்க. அப்புறம் வைல் கேச்சிங் ஏ கிரிக்கெட் பால் த ஃபீல்டர் லோயர்ஸ் இஸ் ஹேண்ட் பேக்வர்ட்ஸ் ஒய் ஆர் give the salient features of modern atomic theory. கம்பல்சரி படிக்க வேண்டிய கேள்வி, டாப் மோஸ்ட் ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி டிஃபைன் அட்டாமிக் சிட்டியும். சரிங்களா? ஸோ இந்த 7 மார்க் பொறுத்த வரைக்கும் அப்படியே கூட வர வாய்ப்பு இருக்குப்பா. ஸோ அதனால் எல்லாருமே படிங்க. சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல். 25 பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியேட் த ஃபாலோயிங் மோனோகோட் ரூட் அண்ட் டைகோட் ரூட், டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஏரோபிக் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆர் ஹவு டஸ் லோகோமோஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் லீச், அப்படின்னா ஹவு இஸ் டைஸ்டமா ஃபார்ம்ட் இன் ரேபிட். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் கூட எல்லா கொஸ்டினும் பக்காவாக படிச்சு வச்சுக்கோங்க. 2 மார்க்ஸாக இருக்கட்டும், 4 மார்க்ஸாக இருக்கட்டும், 7 மார்க்ஸாக இருக்கட்டும், எல்லா கேள்வியும் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம சேனல் தொடர்ச்சி நம்ம மாணவர்கள் அப்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நான் எந்த எக்ஸாமில் வருது, எந்த டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்ட் சொல்லிட்டு நம்ம பசங்க போட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு நான் போட்டுருவேன். அந்த கமெண்ட் செக்ஷனை படிச்சுட்டு ஸோ எல்லாருமே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தடுத்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பாய்.